ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சைக்ளைடு எப்படி ட்ரா பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ட்ரா எ சைக்ளைடு when the diameter of generating circle is equal to 40 mm. Also draw a normal tangent at any point on the curve அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரே ஒரு டயாமீட்டர் வேல்யூ மட்டும் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு சைக்ளைடு ட்ரா பண்ணலாம். இந்த சைக்ளைடை ட்ரா பண்ணுறது நம்ம வந்து லென்த்து தேவைப்படும். ஸோ லென்த்து தேவைப்படுறது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. L = π × d. இங்கே ஸ்மால் d அப்படிங்கிறது டயாமீட்டரோட வேல்யூ. டயாமீட்டர் 40 கொடுத்துருக்காங்க. π × 40 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 125.66 mm கிடைக்கும். இந்த லென்த்து வச்சுட்டு சைக்ளைடு எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்ளைடு டயாமீட்டர் 40 mm கொடுத்துருக்காங்க. நம்ம காம்பஸில் 20 mm மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ காம்பஸில் 20 mm மெஷர் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிடலாம். ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறதுக்கு நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு தேர்ட்டியாக நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா 12 ஈக்குவல் பார்ட்ஸாக ஈஸியாக பிரிச்சிட முடியும் நம்மளால். பாட்டம்லேயும் 30 பிரிச்சுக்கலாம். டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம வந்துட்டு நேம் கொடுத்துடலாம். நேம் கொடுக்கும்போது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நேம் கொடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது நம்மளோட பி பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பி பாயிண்டில் இருந்துட்டு π × d டிஸ்டன்ஸு. ஸோ π × d அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 mm கொடுத்துருக்காங்க. π × நம்ம 40 போட்டோன்னா 125.6 mm வரும். அந்த 6 mm லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைனை ட்ரா பண்ணிடலாம். இப்போ 125.6 mmக்கு ஒரு லைனை எப்படி ட்ரா பண்ணிடலாம். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சுட்டு சேம் இந்த பியும் இந்த சியோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 40 mm. அந்த 40 mmக்கு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த 6ஐயும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 7 and 5. அடுத்து 8 and 4. நெக்ஸ்ட் 3 and 9. அடுத்து 10 and 2 ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தது 1 11 ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ இந்த இதில் வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸும் நம்ம பிரிக்கலாம். டயகனல் ஸ்கேல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 10 10 எடுத்துக்கோங்க. 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120. ஸோ 12 பிரிச்சிருக்கோம். இந்த லாஸ்ட் பாயிண்ட் இதையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த லைனுக்கு அப்படியே பேரலாக வந்துட்டு நெக்ஸ்ட் லைனை ஜாயின் பண்ணிடுங்க. டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு நேம் கொடுத்துருங்க. ஸோ இது நம்மளோட 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ் 6 டேஷ் 7 டேஷ் 8 டேஷ் 9 டேஷ் 10 டேஷ் 11 டேஷ். இது நமக்கு பி டேஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த 1 டேஷையும் இந்த சென்டரையும் என்ன பண்ணோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் லைனை அப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணோம். இந்த சென்டருக்கு நேம் வந்துட்டு ஓ அப்படின்னு கொடுத்துருங்க. எல்லா லைனையும் ஓவோட கனெக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு நேம் கொடுத்துருங்க. O1 O2 O3 O4 O5 O6 O7 O8 O9 O10 O11 O12. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த O அண்ட் பியோட ரேடியஸ் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிட்டு O1ல் வச்சுட்டு 1 என்ன பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு O2வில் வச்சுட்டு 2 கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு O3 வச்சுட்டு 3 கட் பண்ணணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா O12 வரைக்கும் பண்ணணும். இப்போ இதோட ரேடியஸ் நமக்கு வந்து 20 mm இருக்கும். இந்த ரேடியஸ் நமக்கு 20 mm இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா O1ல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கட் பண்ணணும். அதாவது லைனை 1 வந்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு O2 வச்சுட்டு இது நம்மளோட செகண்ட் லைனு. இந்த செகண்ட் லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும். கட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு O3யில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்த 3யை கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு O4ல் வச்சுட்டு இந்த 4ரை வந்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு O5யில் வச்சுட்டு இந்த 5யை வந்துட்டு கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு O6 சேம் அதே ஒரு அதே ரேடியஸ் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு O7ல் வச்சுட்டு 7 லைன் இந்த லைன் இருக்குது 7ஐ கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு O8ல் வச்சுட்டு 8ஐ கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு O9 வச்சுட்டு 9ல் கட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு O10ல் வச்சுட்டு 10ஐ கட் பண்ணணும். அதுக்கப்புறம் O11ல் வச்சுட்டு 11ல் கட் பண்ணணும். O12 வச்சுட்டு 12 அப்படிங்கும்போது சேம் நமக்கு அதே பாயிண்டில் தான் நமக்கு கிடைக்கும்.
இப்போ இதை இந்த கனெக்ட் பண்ண லைன்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணால் நமக்கு அப்படின்னா ஒரு சைக்ளாய்டல் நமக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ண பாயிண்ட்ஸ்க்கெலாம் நேம் கொடுத்துருங்க. P1, P2, P3, P4, P5, P6, P7, P8, P9, P10, P11, இது P dash. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ Pலேருந்து P1, P2, P3, P4, P5, P6, P7, 8, 9, 10, 11, 12. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் பார்ப்போம். இந்த கர்வ் மேலே ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ரேடியஸ் வந்துட்டு சேம் அதே 20 mm. இந்த ரேடியஸ் 20 mm. ஸோ இங்கேருந்து இந்த சென்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனை கீழே வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. இதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். இதுதான் நம்மளோட நார்மல் லைனு. இது நம்மளோட நார்மல் லைனு. இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைனை ட்ராப் பண்ணால் தான் நம்மளோட டேன்ஜென்ட் லைனு. நெக்ஸ்ட் இதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி காட்டிடலாம். into 40. அடுத்து இந்த டயாமீட்டர் மெஷர் பண்ணி கட்டிடுங்க.